இன்னைக்கு நாம செய்ய போற பூரிக்கு சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல சைட் டிஷ்ஷே இல்லாம ஒரு பிரேக்ஃபாஸ்டோ இல்ல டின்னரோ ஈஸியா ரெடி ஆயிடும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. ஒரு பவுல் வச்சுக்கலாம். நான் 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன். அதோட தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு இப்போ இந்த பவுல்ல சேர்த்துக்கலாம். பவுல்ல சேர்த்துட்டு உருளைக்கிழங்க நல்லா மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கட்டி கட்டியா இல்லாத மாதிரி நல்லா மாவு மாதிரி பிணைஞ்சாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10 பூரி வர அளவுக்கு மாவு சேர்க்குறேன். இப்போ இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நம்ம மாவு பிசையும் போது இது ரொம்பவே சாஃப்டாக வரும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். நாம் ரவை சேர்க்கறதுனால பூரி நல்லா முறுமுறுப்பாக வரும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையாலேயே எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சிடலாம். அவ்வளோதான், நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு நாம் பூரிக்கு ரெடி பண்ணலாம். இப்போது நாம் பிணைஞ்சு வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். பூரி திரட்டுற கட்டையில் மாவு சேர்த்துட்டு நாம் எடுத்து வச்சிருக்க உருண்டையில் ஒன்று வச்சிடலாம். இப்போது இதை நாம் பூரி பதத்துக்கு நல்லா திரட்டி எடுத்துடலாம். பூரிக்கு எப்போவுமே நாம் மாவு கொஞ்சம் திக்காகவே திரட்டிக்கணும். அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போது நம்ம திரட்டி வச்சிருக்க பூரியை ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பூரியாக சேர்த்துட்டு இந்த மாதிரி பூரிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை தெளித்து விட்டுக்கிட்டே இருந்தால் பூரி நல்லா உப்பி வரும். பாருங்கள் இப்போ பூரி எப்படி நல்லா உப்பி வந்திருக்குன்னு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஆலு பூரி ரெடி.